அஃபேர்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, ரொம்ப ரிலேஷன்ஷிப் எமோஷனல் அஃபேரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இது ஒரு இன்டென்ஷனோட ஸ்டார்ட் ஆகுறது இல்லை. அதாவது எனக்கு இந்த பர்சன் வேணும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை. ஒரு கட்டத்தில் நம்மளை யாரும் புரிஞ்சுக்கல, ஒர்க் ப்ரெஷர், சப்போர்ட்டிவாக ஆள் இல்லை அப்படின்னு இருக்கும்போது யாராவது வந்து நம்ம எமோஷனை காமனாக இருந்து கேட்டாலே போதும், உடனே நமக்கு அவங்க மேலே தானாக ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ரைட்டா ராங்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஹியூமன் நேச்சர். ஆனால் எமோஷனல் மெச்சூரிட்டி இல்லாமல் நாம அவங்க கிட்ட அட்டாச் ஆகுறது தான் தவறு. நாம நம்ம ஒய்ஃப் கிட்டயோ இல்லை ஹஸ்பண்ட் கிட்டயோ ஹாய் குட் மார்னிங் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க மாட்டோம். ஆனால் வேற யாரோ ஒருத்தவங்க கிட்ட ஹாய் குட் மார்னிங் சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, ஏன் இன்னும் சாப்பிடல, உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படியெல்லாம் சொல்லி உங்க பார்ட்னரை தாண்டி வேற ஒருத்தவங்க கிட்ட ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது உங்க பார்ட்னருக்கு தெரியாம எமோஷனலி இந்த பர்சன் கூட கனெக்ட் ஆவீங்க. உங்களோட டீப்பஸ்ட் ஃபீலிங் எல்லாம் இவங்க கூட ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த பர்சன் கூட எமோஷனல் க்ளோஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அவங்களோட கால் மெசேஜஸ் மீட் பண்ணா கூட எல்லாமே வந்து வீட்டில் மறைப்பீங்க. பிசிக்கல் டச் இல்லைன்னாலும் அந்த பர்சன் கூட எமோஷனல் எனர்ஜி அண்ட் அட்டென்ஷன் எல்லாம் இன்னொரு பர்சன் மேல ஷிஃப்ட் ஆகும். நீங்க அந்த பர்சன் மேல ரொம்ப எமோஷனலி டிபெண்ட் ஆனதா ஃபீல் ஆவீங்க. ஸ்டார்ட் கம்பேரிங் யுவர் பார்ட்னர் வித் அந்த பர்சன். நீங்க உங்க பார்ட்னரை விட அந்த பர்சன் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் நினைப்பீங்க. வித்தவுட் பிசிக்கல் டச் எமோஷனல் லாயல்ட்டி ப்ரோக் ஆகும். எமோஷனல் கனெக்ஷன் அண்ட் சீக்ரெட்டை மறைக்கிறது, இந்த உணர்ச்சி ரீதியான ரீப்ளேஸ்மெண்ட் உங்கள் உறவின் நம்பிக்கையை சிதைக்கும். ஆரோக்கியமான உறவு என்பது நேர்மை, நம்பிக்கை, திறந்த மனதுடன் பேசும் பழக்கத்தின் மீது கட்டப்படுகிறது. ஓகே, இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க உங்க பார்ட்னருக்கு தெரியாம கனெக்ட் ஆகியிருந்தா நீங்க உங்க பார்ட்னருக்கு பண்ற துரோகம். ஒருத்தங்க கூட வாழும் போது அவங்க கூட வெளிப்படை தன்மையுடன் வாழுங்க. பிசிக்கலி இன்னொருத்தவங்க கூட கனெக்ட் ஆகுறது மட்டும்தான் தவறு இல்லை, எமோஷனலி இன்னொருத்தவங்க கூட அட்டாச் ஆகுறதும் தவறு தான். Okay, thank you for watching. Bye bye. Good night.